மரியா, என்ன மணி எத்தனாவது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு வரேன் தெரியுமா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் வருவோன்ட்டு. என்ன சாப்பாடு செஞ்ச? நான் தான் செஞ்சு வச்சுட்டு தானே போயிருக்கேன். அது எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன? நான் வர வரைக்கும் உட்கார சொன்னாங்களா? என்ன செய்ய மதியா? வந்தோன்னா உட்காரலான்னு நினைப்பேன். சாப்பாடை வை அப்படின்றதையே. ஏன் சாப்பாடு வச்சு தின்றதுனால என்ன ஆயிருவீங்க? சாப்பாடு வச்சு திண்டில் உட்காரணுமா? என்ன சொல்லுது? சாப்பாடு வச்சு சாப்பிட்டதுனால என்ன ஆயிருவீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் ஆக மாட்டான். என்ன சாப்பாடு எந்த தான் வச்சிருக்கியப்பா? இதை கவனிக்கல. என்ன இது? என்ன கம்மியாக இருக்கு? நீங்க மட்டும் தானே சாப்பிடணும். அப்பா நாங்கெல்லாம் பேக்கிங் பண்ணி கொண்டு போய் சாப்பிட்டுட்டே வந்துட்டேனா? அப்படியா? அப்புறமே எப்படி டேஸ்ட்டு? அதே மாதிரி தான் இருக்க போகுது டேஸ்ட்டு. இதான் டிஃப்ரெண்ட்டாக என்ன மாறவா போகுது? ஆமா, நெய்ச்சோறு சிக்கன் குழம்பு சிக்கன் பொரிச்சு வச்சுட்டு போன உங்களுக்கு தான். ஆனா நான் வரட்டும் நீ எதுக்கு உட்காந்தீங்கன்னு தெரியல. என்னமோ மத்தியானம் சுட சுட செஞ்சு தரேன். ஐயா, ருசி வந்து அதில் இல்லை, இந்த கையில் இருக்கு ருசி. அப்போ இந்த கையால் செஞ்சாலும் இந்த கையால் வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட முடியும். சரி போய் உட்காருங்க, சாப்பாடு கொண்டு வரேன். இங்கே பாரு, அப்படி சாப்பாடு கேட்டாலே மிரட்டப்படுதும். கேட்டா கோட்டு, என்ன கோட்டு கேட்டா வழக்கறிஞர்மாங்க. அதெல்லாம் தேவையா? என்ன பண்ண? சாதாரணமாக கல்யாணம் முடிஞ்சு இது பண்ணாலே பெரிய பாடு. இதில் வக்கீல் வேற உண்டாட்டி என்ன பண்ணன்னு தெரியலையா? அது நீங்களா ஒன்று கற்பனை பண்ணா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது.